மருத்துவர் ராமதாஸ் தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப இரண்டாக உடைந்த நிலையில மகன் அன்புமணியுடன் கடுமையான மோதல் போக்கு நிலவிட்டிருக்கு. இப்ப ராமதாஸ் தலைமையிலான ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி தலைமையிலான ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியும் தனித்தனியாக போட்டியிட தொடங்கியிருக்காங்க. இதுல அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக மட்டும் இல்லாம பாஜக கூட்டணி அமைத்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றுட்டு இருக்கு. அதே சமயம் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி வைப்பது என்று தெரியாம திகைத்திட்டு இருக்காங்க. இப்ப அன்புமணி தரப்பிலான பாட்டாளி மக்கள் கட்சி மிக வேகமாகவும் பலமாகவும் செயல்பட தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில காடுவெட்டி குருவின் மகள் என அனைவரும் அன்புமணி தரப்புக்கு ஆதரவு தெரிவிப்பது பாட்டாளி மக்கள் கட்சியில் மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். அதே சமயம் மருத்துவர் ராமதாஸ் மிகப்பெரிய அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்காரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசியல் களம் மிகவும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்து தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய குழப்பத்தையே ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இதுல அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் பயணத்தை நோக்கி வெகு வேகமாக முன்னேறிட்டு இருக்காங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல யார் யார் போட்டியிட போறாங்க என்கின்ற வேட்பாளர் பட்டியலும் அன்புமணி தரப்புல தயாராகிட்டு இருக்கு. அந்த வகையில சௌமியா அன்புமணி, வழக்கறிஞர் கே பாலு இவங்க 2 பேரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல அன்புமணி தரப்பிலான பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடுவாங்கன்னு தெரியுது. சௌமியா அன்புமணி தருமபுரி இல்லனா கிருஷ்ணகிரி தொகுதியில போட்டியிடுவார்னு தெரியுது. அதே போல வழக்கறிஞர் கே பாலு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதியில போட்டியிடுவார்னு தெரியுது. இவர் ஏற்கனவே கடந்த தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இதே தொகுதியில போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு காலத்தில் மிகப்பெரிய தூணாக விளங்கியவர் காடுவெட்டி குரு. வன்னிய சமுதாயத்தினர் மத்தியில மாவீரன் என்று அழைக்கப்பட்ட காடுவெட்டி குரு கடந்த 2018ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவு காரணமா மரணம் அடைஞ்சிருந்தாரு. இதற்கு பிறகுதான் காடுவெட்டி குரு குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்யவில்லைன்னு ராமதாஸ் தரப்பு மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு இருந்துச்சு. இதற்கிடையே கடந்த தேர்தல் சமயத்துல காடுவெட்டி குருவின் மகன் கலையரசன் மாவீரன் மஞ்சள் படை என்ற பெயர்ல ஒரு அமைப்பையும் தொடங்கியிருந்தாரு. அதே போல காடுவெட்டி குருவின் மகள் விருதாம்பிகையும் ஜேகுரு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற பெயர்ல புதிய கட்சியையும் தொடங்கி இருந்தாங்க. இப்ப வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி காடுவெட்டி குரு பிறந்த நாள் வர இருக்கு. இதை ஒட்டிதான் காடுவெட்டி குருவின் மகன் கலையரசன் அன்புமணியை நேர்ல சந்தித்து பேச இருக்காரு. வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி காடுவெட்டி குருவின் பிறந்த நாளை முன்னிட்டு தான் வன்னியர் ஜெயந்தி விழா நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த விழாவில் பாமக தலைவர் அன்புமணி கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்னு அவர் அழைப்பு விடுத்திருக்காரு. பல ஆண்டுகளுக்கு பிறகு கலையரசன் குடும்பத்தினர் அன்புமணியை நேர்ல சந்தித்து அழைப்பும் விடுத்திருந்தாங்க. இந்த சந்திப்பு பாமக அரசியல் வட்டாரத்துல மிக முக்கிய நிகழ்வாகவும் பார்க்கப்பட்டிருந்துச்சு. அரியலூர், பெரம்பலூர், கடலூர் போன்ற பகுதிகளில் காடுவெட்டி குருவுக்கும் அவரது மகன் கலையரசனுக்கும் வன்னியர் சமூகம் மத்தியில மிகுந்த செல்வாக்கு இருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் கலையரசன் அன்புமணியை சந்தித்த அழைப்பு விடுத்திருப்பது முக்கிய நிகழ்வாகவும் பார்க்கப்படுது. இது தொடர்பா கலையரசன் ஆதரவாளர்கள் அன்புமணியை ஆதரித்து சமூக வலைதளத்துல தகவலையும் பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயம் காடுவெட்டி குரு குடும்பத்தினர் அன்புமணியுடன் சந்தித்தது ராமதாஸ் தரப்புல அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏற்கனவே திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் இந்த எல்லா கட்சிகளுடன் மருத்துவர் ராமதாஸ் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில இப்ப வட மாவட்டங்கள்ல செல்வாக்கு பெற்ற காடுவெட்டி குரு குடும்பத்தினர் அன்புமணியை சந்தித்து பேசியிருப்பது மருத்துவர் ராமதாஸை அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.